நம்ம இன்னைக்கு பார்க்க போறது த கோஸ்ட் ஆஃப் மவுண்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கை பத்தி. அது யாருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? சொல்றேன், கேளுங்க. இந்தியா, நேபாள், சைனா, ரஷ்யா, கஜகஸ்தான், மங்கோலியா, உருபெகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருக்கிற பனிமலை பிரதேசங்கள்ல மட்டும் பார்க்கக்கூடிய இந்த விலங்கோட பேரு தான் ஸ்னோ லெப்பர்ட்னு அழைக்கக்கூடிய பனி சிறுத்தை. நான் ஏன் இதுங்களை மலைகளில் வாழும் பேய்கள்னு சொன்னேன்னா, இந்த ஸ்னோ லெப்பர்ட்ஸ் கேமோஃபிளாஷ் யுத்தியை பயன்படுத்தும். அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உருமாறுறது. ஐபெக்ஸ்னு சொல்லக்கூடிய மலையாடுகளை வேட்டையாடுறதுக்கான ஒரு சிறந்த யுத்தியா இது இருக்கிறதுனால இந்த கேமோஃபிளாஷ் யுத்தியை மறைஞ்சிருந்து தாக்குறதுக்கான ஒரு டெக்னிக்கா இந்த ஸ்னோ லெப்பர்ட்ஸ் பயன்படுத்துது. 3 இருந்து 3.5 அடி வரைக்கும் வளரக்கூடிய இந்த ஸ்னோ லெப்பர்ட் 25 கிலோல இருந்து 55 கிலோ வரைக்கும் எடை போடக்கூடிய இந்த ஸ்னோ லெப்பர்டுகள் கேட்ஸ் ஃபேமிலியிலேயே ரொம்ப அழகான ஒரு பிரெடேட்டரும் கூட. ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்குமான மாதங்கள் தான் இந்த ஸ்னோ லெப்பர்டுகளோட இன சேரும் காலகட்டம். ஒரே பிரசவத்துல 2 இருந்து 4 குட்டிகளை வரைக்கும் ஈன்றெடுக்கும். பனி மலைகள்ல இருக்கிற பனிகள் உருகிறதுனால, அது மட்டும் இல்லாம மோசமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாலையும் இந்த ஸ்னோ லெப்பர்டோட எண்ணிக்கைகள் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. இந்த அழகான மிருகத்தை நம்ம தானே பாதுகாக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி அனிமல்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.